அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் கேரமல் புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம கேரமல் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க, அது நமக்கு சீக்கிரம் கேரமல் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனவுடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்ற போகிறோம். இந்த பவுலில் தாங்க நம்ம புட்டிங் செய்ய போகிறோம். அதில் மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு மக்கில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இதில் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் கரையிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கேரமலில் பிளாக் கிஸ்மிஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண எக் அதில் சேர்த்துடலாம். மேலே ஒரு அலுமினியம் பாயில் வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ தான் தண்ணி உள்ளே போகாது. அதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சுருக்கேன். நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச புட்டிங்கை நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். க்ளீனாக வந்துருச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் கத்தியை வச்சு சுற்றிலும் இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. கார்னரெல்லாம் எடுத்து விட்டால் நமக்கு ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு பிளேட்டை வச்சு நம்ம அன்மோல்டு பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய எக் கேரமல் புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இந்த மேலே உள்ள பிளாக் கிஸ்மிஸ் நல்லா வெந்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போயிருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.